அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடம் ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கருத்து கொண்டு பயன்படுங்க. விஸ்வாசி ஆவணி 21 இன்று சனிக்கிழமை, ஆங்கில வருடம் செப்டம்பர் 6, 2025. இன்று மேல் நோக்கினால் நட்சத்திரம் இன்று இரவு 11:43 வரை அவிட்டம், பின்பு சதயம். திதி இன்று அதிகாலை 2:38 வரை திரியோதசி, பின்பு சதுர்த்தி. யோகம் இன்று சித்த யோகம், அமிர்த யோகம். சந்திராச நட்சத்திரம் புனர்பூசம், பூசம். சந்திராசை பொறுத்த மட்டும் ராசி 50% பாதிக்கும், லக்னத்தை 90% பாதிக்கும். இப்போ மிதுன ராசி மிதுன லக்கணம், கடக ராசி கடக லக்கணம். இன்று மிகவும் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனம் செல்லக்குள்ளே மிக கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். எக்காரத்தை கொண்டும் வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. சந்திராசை பொறுத்த மட்டும் கவலை, உடல்வாதிகள், மறதி, அலைச்சல், பகை, சண்டை சச்சரவு, விபத்து அனைத்தும் ஏற்படுத்தும். பொருள் விரயம், பண விரயம், மன சோர்வு, உடல்வாதிகள் எதுவாக இருந்தாலும் இந்த சந்திராசை இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு ஏதாவது ஒன்றாச்சும் வந்து தீரும். அதனால் உங்கள் விழிப்புணர்வு உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். அதே போல் தொலைதூர அலுவலகத்துக்கு செல்கிறவங்க, தொலைதூர பயணம் மேற்கொள்கிறவங்க மிகவும் விழிப்புணர்வோடு இருந்து இந்த உங்களை தற்காத்து கொள்ளணும். வீட்டிலேருந்து கிளம்பக்குள்ள அனைத்து உடம்புகளை எடுத்துன்னா பார்த்துட்டு கிளம்புங்க. அப்போ தான் உங்களுக்கு அலைச்சலும் மன உளைச்சலும் இல்லாமல் இருக்கும். பாதுகாப்பாக செல்லக்கூடிய முறையை கைப்பற்றுங்க, மிகவும் சிறப்பு. நல்ல நேரம் காலை 7:45 8:45, மாலை 4:45 5:45. இந்த கௌரி நல்ல நேரம் காலை 10:45 11:45, மாலை 9:30 10:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதியர்களுக்கு சாந்தி முகூர்த்தம் அமைப்பது, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்கள் பயன்படுத்துவது, எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் இந்த கௌரி நல்ல நேரத்தை பயன்படுத்தினா வாழ்க்கை ஜெயிக்கலாம். அது கூட சேர்ந்து ஓரைநாதனை பயன்படுத்தினா 100% உங்கள் வெற்றி தேடி வரும். இன்று சனிக்கிழமை என்பதால் ஓரைநாத கதாநாயகன் சனி பகவான் தான். இந்த சனிக்கிழமையை பொறுத்து மட்டும் அறுவை சிகிச்சை செய்தல், மருந்து உண்ணுதல், உடல்வாதிகளுக்கு மருத்துவமனைக்கு செல்லுதல் அனைத்தும் சிறப்பான முறையில் இந்த சனிக்கிழமையில் செய்தால் உங்களுடைய நோய்கள் தீர்க்கப்படும். என சனி பகவான் ஆயுள்காரன் என்பதால் உங்களுடைய கோரிக்கைகள் மிக விரைவில், அதாவது உடல்வாதிகள் மிக விரைவில் குணமாகும். கருத்தில் கொள்ளுங்கள். சனிக்கிழமையில் சனி ஓரை காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. இதுக்கு அடுத்த வர குரு வர தான், சுப வர தான். அதுக்கு அடுத்து 2 மணி நேரம் செவ்வாய் வர சூரிய வரும், அது அசுப வர. அதுக்கு அடுத்து 3 மணி நேரம் சுக்கிர வர, புதன் வர, சந்திர வர, 3 சுப வரைகள். அதுக்கு அடுத்து மீண்டும் இந்த 1 to 2 சனி வர வந்துடும். கருத்தில் கொள்ளுங்கள். ஓரநாதனை பயன்படுத்துங்க. உங்களுடைய கோரிக்கைகள் 100% வென்றெடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிகள் உங்களுக்கு தேடி வரும். நீங்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி உங்களை நாடி வரக்கூடிய அமைப்பு இருக்கும். ராகுகாலம் காலை 9 to 10:30, யமகண்டம் மதியம் 1:33, குளிகை காலை 6 to 7:30. குளிகைன்னா மாந்தினா குளிகை. இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது. அது தீவினையே ஏற்படுத்தும். அதே போல் இன்று சூளம் கிழக்கு. கோவிலுக்கு சென்றால் கிழக்கு சைடு பார்த்து தான் கற்பூரமும் விளக்கும் ஏற்றணும். அப்போ தான் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். இந்த ஆங்கில மாதம் செப்டம்பர் மாதம் பார்த்திங்கன்னா இன்று, அதாவது இந்த மாதம் வரக்கூடிய அமாவாசை மகாலய அமாவாசை, முன்னோர்களுக்கு திதி கொடுக்க உகந்த அமாவாசை, வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய அமாவாசை. இந்த அமாவாசையில் திதி கொடுத்தால் முன்னோர்களுடைய ஆத்மா சாந்தி அடைந்து உங்களை வாழ வைக்கும். கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் இந்த மாதம் தமிழ் தேதி 22, ஆங்கில தேதி
7/9/2025 கருத்தில் கொள்ளுங்கள். ஞாயிற்றுக்கிழமை பூர்ண சந்திர கிரகணம் ஏற்படுகிறது. இது இந்தியாவில் தெரியக்கூடிய கிரகணம். இது நீண்ட கிரகணம். இரவு 9:51க்கு ஆரம்பித்து விடிய காலை 2:25க்கு தான் முடியுது. மிகவும் சக்தி வாய்ந்த சந்திர கிரகணம், கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் இது ஆரம்பிக்கக்குள்ளே 9:51க்கு தென்மேற்கில் ஆரம்பித்து வடகிழக்கில் விடுது, கருத்தில் கொள்ளுங்கள். இது முழுக்க முழுக்க பெண்களை பாதிக்கக்கூடிய சந்திர கிரகணம். இந்த காலகட்டத்தில் இந்த 9 மணிலேருந்து விடிய காலை 2:25 மணி மட்டும் எக்காரணம் கொண்டும் சந்திரனை பெண்கள் அது யாராக இருந்தாலும் பார்க்கக்கூடாது. அது திருமணம் ஆனவங்களோ ஆகாதவங்களோ வயதானவங்களோ. இந்த நிறமாத கர்ப்பிணிகளாம் இரவு 9 மணிக்குள் உணவு உண்ண வேண்டும். அதுக்கப்புறம் 2:25 மணி மட்டும் தாகம் எடுத்தால் நீர் சிறிதளவு பருகலாம், அதிகமாக பருகக்கூடாது. ஏன்னா குழந்தைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் இந்த ஆங்கில தேதி 7ஆம் தேதி பெண்கள் விழிப்புணர்ந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். ஆண்கள் வெறுங்கண்ணால் இந்த சந்திர கிரகணத்தை பார்க்கலாம். அது இந்தியாவில் தெரியும். அதனால் இந்த சந்திர கிரகணத்தை விழிப்புணர்ந்து உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ளுங்கள். அதே போல் இந்த சந்திர கிரகணம் விட்டு வீடு ஆலயங்கள் சுத்தம் செய்ய வேண்டிய டைம் பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி 8/9/2025 காலை 6:30க்கு மேல் வீடு சுத்தம் செய்யலாம், கருத்தில் கொள்ளுங்கள். ஏன்னா இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியக்கூடியது, அதுவும் மிகவும் சக்தி வாய்ந்தது. அதனால் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த சந்திர கிரகணத்தினால் பார்த்தீங்கன்னா விளைவுகள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, பம்பாய், வட மாநிலம், பர்மா, சீனா ஆகிய மாநிலங்களில் அதிகமான கடுமையான மழை பாதிப்பு ஏற்படும் இந்த சந்திர கிரகணத்தால். அதே போல் ஆப்கானிஸ்தான், சீனா, காஷ்மீர், காந்தாரம், குரு தேசம், சாரதம் போன்ற தேசங்களுக்கு கடுமையான சோதனை காலமாகும். நிலநடுக்கங்கள் வரும், வருமானத்தில் பிரச்சனைகள் வரும், உணவு தட்டுப்பாடு ஏற்படும். இதெல்லாம் இந்த சந்திர கிரகணத்தினால் அந்த நாடுகளில் ஏற்படக்கூடியது. அதே போல் இந்த நட்சத்திர பலனாக பார்த்தீங்கன்னா தங்க விலை உச்சத்தை தொடும். இந்த சந்திர கிரகணத்துக்கு அப்புறம் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு தங்கத்தின் விலை உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே போல் இந்த சந்திர கிரகணத்தினால் பாதிப்பு அடையக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா திருவாதிரை, சுவாதி, சதயம், அவிட்டம், புரட்டாதி. இந்த நட்சத்திரக்காரர்கள் சாந்தி செய்து கொள்வது மிகவும் சிறப்பு. இந்த சந்திர கிரகத்தால் அவங்களுக்கு 100% பாதிப்பு ஏற்படும். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. இப்போ நம்ம ராசி பலன் பார்க்கலாம். முதல் ராசி மேசராசி. மேசராசியை பொறுத்த மட்டும் போட்டி பொறாமைகள் அதிகமாக இருக்கும். உங்கள் விழிப்புணர்வு தற்காத்து கொள்ளுங்கள். ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் நன்மையான நாள், சிறப்பான நாள். மிதுன ராசியை பொறுத்த மட்டும் மேன்மையான நாள், மகிழ்ச்சிகரமான நாள், உள்ள மகிழக்கூடிய நாள். கடக ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதிகம் கீழகுது. அதிகப்படியான கவலைகளும் பிரச்சனைகளும் உடல்வாதிகளும் வரக்கூடிய நாள். சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் உடல்வாதிகள், உடல் சோர்வு, உடல் கழிப்பு ஏற்படுகிற நாள். அதனால் உணவு கட்டுப்பாடு தேவை. கன்னி ராசியை பொறுத்த மட்டும் ஒரு வெற்றியும் ஒரு கீர்த்தியும் உள்ள மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடிய நாள். துலா ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். எந்த ஒரு செயலை செய்தாலும் ஆர்வம் வேலை செய்வீங்க. விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் அடுத்தனுடைய கருணை, பரிவு, உதவி, அனுதாபலாம் ஏற்படக்கூடிய நாள். அதனால்
வண்டி வாங்கிச்சாலுக்குள்ளே கவனமாக செல்லுங்க. எக்காரத்து கொண்டும் வண்டியை இயக்கிக் கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. தனுசு ராசியை பொறுத்த மட்டும் இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள். இந்த சிறு தொழில் செய்யுங்க, தக்காளி, வெங்காயம், பூண்டு, காய்கறி, கீரை இருக்கிறவங்க இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம். அற்புதம். மகர ராசியை பொறுத்த மட்டும் அனுகூலமான நாள், சிறப்பான நாள், மகிழ்ச்சிகரமான நாள், உள்ளம் மகிழக்கூடிய நாள், கணவன் மனைவியுடைய ஒற்றுமை நெருக்கமும் அதிகமாக இருக்கக்கூடிய நாள், சிறப்பான நாள். கும்பராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம், ஒரு புகழும் ஒரு கீர்த்தியும் உள்ள மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடிய நாள், சிறப்பான நாள். மீன ராசியை பொறுத்த மட்டும் அற்புதமான நாள், உயர்வான நாள், உள்ள மகிழக்கூடிய நாள். உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மதிப்பும் மரியாதையும் உயர்த்தக்கூடிய நாள். அதனால் மீனராசிக்காரர்கள் இந்த நாளை மிகவும் சிறப்பாக பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். இப்போ இந்த கடக ராசிக்கும் மிதுன ராசிக்கும் சந்திராசி இருப்பதால் கவனமாக இருங்க. வண்டி வாய்ச்சலுக்குள்ளே கவனமாக செல்லுங்க. போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லுங்க. எக்காரத்து கொண்டும் வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. அப்படி பேசினா சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கற்றுக்கொண்டு பயன்படுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.